குழந்தைகளுக்கு அறிவியலை கற்றுக் கொடுங்க, மதத்தை கற்றுக் கொடுக்காதீங்க. மதத்தினால வெளியிருந்து வந்த மதம், அதுதான் மதம். நம்மளது வாழ்க்கை முறை. அது யாருதாக இருந்தாலும் சரி. இதே அமெரிக்காவில் வாழ்கிறாங்க அப்படின்னா அது அவங்க அது மதம் அல்ல அவங்களுக்கு. கிறிஸ்டின்ங்கிறது அங்கே மதம் அல்ல. இங்கே வந்தால் தான் அது மதமாக மாறும். வெளிநாடு தானே. ஸோ எல்லாமே பூமியில் தான் இருக்குது. இருந்தாலும் அந்தந்த பகுதிகளுக்கும் தனித்தனியாக தானே இருக்குது. அந்த பழக்க வழக்கங்கள் வேறு, இந்த பழக்க வழக்கங்கள் வேறு, வாழ்க்கை முறை வேறு. அங்கே ஒழுக்கத்தை விட்டு போட்டு வாழுவாங்க, மானத்தை விட்டு போட்டு வாழுவாங்க, சத்தியத்தை விட்டு போட்டு வாழுவாங்க. நம்ம அப்படி வாழ மாட்டோம். சரி, அப்போ அந்த குழந்தைகளுக்கு எப்படி விஞ்ஞானத்தை சொல்லிக் கொடுக்கலாம்? ஒருத்தர் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தாருன்னா, நம்ம அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதாவது 300 நாள் தான் வச்சுட்டு இருந்துருக்குறான். இது வருஷத்துக்கு 300 நாளுக்கு ஒரு தான் இங்கிலீஷ்கான. நம்ம தான் 9 கோள்கள், 365 நாள். அப்புறம் இப்போ வினாடிகளையெல்லாம் கொண்டுட்டு வரோம். அது வேறு பிரச்சனை. நம்ம என்னங்கிறோன்னா, ஒரு சைடு பார்த்தா வேகமாக போகும், ஒரு சைடு பார்த்தா குறைவாக போகும். அதை கடிகாரம் அப்படின்னாலும் கூட அவங்க மணல் கடிகாரம், தண்ணியில் வரக்கூடியது, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சோலார் கடிகாரம் வச்சுருந்தோம். நிழல் மூலமாக மணி அளக்கிறது, மாதத்தை அளக்கிறது, வருஷத்தை அளக்கிற முறையை உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் நம்ம. அதை எல்லா ஆசிரியர்களும் எல்லா கல்லூரிகளிலும் தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. அப்படி இல்லைன்னா என்னை கூப்பிடுங்க, நான் சொல்லித்தரேன். நன்றி.